பாருங்க. சீக்கிரம் வாங்க. வெளியில போகாத, மேல கழுகு சுத்துது. கொஞ்சம் ஏமாந்தாலும் உன்னை தூக்கிட்டு போயிடும், ஜாக்கிரதை. சொன்னா கேட்க மாட்டேன். இனிமேல் போக மாட்டேம்மா. அது என்னமா சத்தம்? அதுவா, அது சிங்கராஜா வேட்டையாடுறாரு. அம்மா பசிக்குதுமா. அம்மா பசிக்குது. உங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு வர, எங்கேயும் போக கூடாது, இங்கே இருக்கணும், என்ன சரியா? சரிம்மா. தண்ணி ரொம்ப அதிகமா இருக்கே. இன்னைக்கு நல்ல வேட்டதான். அதுவும் முயல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? இனிமே காவல் காக்கிறதுக்கு வேற ஆளை போட்டாதான் நல்லா இருக்கும். அப்பதான் நிம்மதியா சாப்பிட முடியும். இங்க இருந்த கறி துண்டு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. சச்சா, மன பிரம்மையா இருக்கும். இந்தாங்க, யாரும் சத்தம் போடாதீங்க. கடவுளே, பசங்களுக்கு சாப்பாடு பத்தாது போல இருக்கே. இப்படி அடிச்சுக்கிறாங்க, பாவம் குழந்தைங்க. அம்மா, அங்க சாப்பாடு இருக்குன்னு உனக்கு எப்படிமா தெரியும்? அதுவா, நான் மோப்பம் பிடிச்சு பார்த்தேன்டா. அப்படியாம்மா? எனக்கும் மோப்பம் பிடிக்க கத்து கொடுமா. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லடா. 4 பக்கமும் திரும்பி பார்த்து நல்லா மூச்சை இழுத்து உள்ளுக்குள்ள காத்த நிறுத்தினா போதும். அந்த பக்கமா இருக்கிற வாசனை மூக்குல வந்துரும். அவ்வளவுதான். நானும் மூச்சு இழுத்து பார்க்கட்டுமா? இந்த பக்கம் பலாப்பழ வாசனை. சரியா சொன்ன. வாசனை எதுவும் வரலையே. என்னவா இருக்கும்? நல்லா சத்தம் மட்டும் கேக்குது.
ஆ, அந்த பக்கம் தண்ணி ஓடிட்டு இருக்கு. ஆ, இப்ப இந்த பக்கம் என்ன இருக்குன்னு சொல்லு பாப்போம். ஹை, மல்லிப்பூ வாசனை. சரியா சொன்ன. ஐயா, நான் மோப்பம் பிடிக்க கத்துக்கிட்டேனே. சரி சரி, சத்தம் போடாத. அம்மா பசிக்குதுமா. அம்மா இன்னும் கொஞ்சம் வேணும். சரி, நான் போய் பழங்கள் கொண்டு வரேன். அது வரைக்கும் எங்கேயும் போகாம இங்கே இருக்கணும். அம்மா மாதிரி நாமளும் மோப்பம் பிடிச்சி உணவு கொண்டு வந்தா என்ன? அம்மா எங்கேயும் போவேனான்னு சொன்னாங்க. நான் எங்கேயும் போகல. உங்களுக்குள்ள சாப்பாடு கொண்டு வரதா போறேன். நீயா சாப்பாடு கொண்டு வர போற? நிறைய கொண்டு வா. என்ன மாதிரியே இருக்கே. அடடே, கலந்து போச்சே. இங்க இருந்துதான் வாசனை வருது. வாசனை வந்தது. யார் அது? இதோ சாப்பாடு. இது எனக்கு. இது எனக்கு. இது எனக்குன்னு சொல்றேன்ல. உனக்கா? என்னையா கடிச்ச? உன்ன ராமு சத்தம் போடுற மாதிரி இருக்கு. ராமு காணுமே. ஏய், ராமு எங்க போனா? எங்களுக்காக சாப்பாடு கொண்டு வரேன்ட்டு இந்த பக்கம் தான் போனா. ஐயோ ராமு, என்னாச்சு? நான் சாப்பாடு எடுத்துட்டு வரலாம் தான் போனேன். அங்க சிங்கம் என்ன அடிச்சிச்சுமா. நீ எப்படி அங்க போன? எனக்கு தான் மோப்பம் பிடிக்க தெரியுமே, அதனாலதான் அந்த பக்கம் போனேன். அட என் அன்பான குட்டியே, மோப்பம் பிடிக்க மட்டும் தெரிஞ்சா போதுமா? அது மட்டும் போதாது, இன்னும் நிறைய விஷயங்களை நீ கத்துக்கணும். இன்னுமா? ஆமா, உனக்கு மறைஞ்சு மறைஞ்சு போக தெரியுமா? தெரியாதே. எதிரிக்கு தெரியாம பதுங்கி பதுங்கி போக தெரியுமா? தெரியாது. எதிரிக்கு தெரியாம உணவு கவ தெரியுமா? தெரியாது. மோப்பம் பிடிக்க மட்டும்தான் உனக்கு தெரியும். அரைகுறையா கத்துக்கிட்டு போனா இப்படிதான் நடக்கும். அதனால அனுபவம் உள்ளவங்க சொல்றதை கேட்கணும். எதையும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு போனாதான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். என்ன தெரிஞ்சுதா? நானும் மோப்பம் பிடிக்க கத்துக்கிட்டேனே.
செய்வினை செய்வார் செயல்முறை அவ்வினை உள்ளறிவார்